ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அஸ்ட்ரோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம். என் குலதெய்வம் பெரியாண்டிச்சம்ம தாயை வணங்கி, என் அப்பன் கராத்தே முனியப்பன் சுவாமியை வணங்கி, என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம். வணக்கம். இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும். தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டியல் விவரம்தான் இது. விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் தசா புத்தி நாதர்கள் 1-5-9 திரிகோண சாணத்தில் இல்லை 1-5 திரிகோண சாணத அதிபதியோடும் சேர்க்கை, பார்வை, நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 1-4-7-10 கேந்திர சாணத்தில் சேர்க்கை, பார்வை, அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 2-5-8-10-11 பணபர சாணத்தில் இருப்பது, இல்லை பணபர அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது, சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-10-11 உபஜய சாணத்தில் இருப்பது, இல்லை உபஜய சாணத்தில் கிரகத்தின் நட்சத்திர சாரம், பார்வை, சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-9-12 அபோகலியம் சாணத்தில் இருப்பது, அல்லது அந்த அபோகலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது, சேர்க்கை, பார்வையோடு இருப்பது, அல்லது சரலக்கணமாகிய மேசம், கடகம், துலம், மகரம் ஆகிய 2-7 மாரக சாணத்தில் இருப்பது, அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம், சிம்மம், விருச்சகம், கும்பம் ஆகிய 3-8 மாரக சாணத்தில் இருப்பது, அல்லது பார்வை, சேர்க்கையில் இருப்பது, அல்லது உபய லக்கணமான மிதனம், கன்னி, தனுசு, மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு 2-7-11 மாரக சாணத்தில் இருப்பது, அந்த அதிபதியோடு இருப்பது, பார்வையில் இருப்பது, நட்சத்திர சாரத்தில் இருப்பது, அல்லது நீச்சம், உச்சம், ஆட்சி பெற்றிருக்கிறார்களா, அல்லது சூரியனிடம் அஸ்தங்கதம் பெற்றிருக்கிறார்களா, பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம், அல்லது நீச்ச பங்கம், அல்லது திக்பலம், அல்லது புஷ்கரமாம்சம், அல்லது கிட்டிடும் ராஜயோகம் பெற்றிருக்கிறார்களா, அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா, அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா, அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா, அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா, இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும். அதுபோலவே அடுத்தது பார்த்திங்கன்னா 3-6-8-12 வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா, அல்லது 3-6-8-12 வீட்டு அதிபதி சேர்க்கை, பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இதுபோல பல சூட்சமங்களை உங்கள் ஜனனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும். ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும். இந்த பொது பலனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 100%க்கு ஒரு 60% உங்களுக்கு கண்டிப்பாக ஒத்துப்போகும். சிறப்பாக இந்த பதிவை பாருங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். மட்டுமல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால், மேச லக்கணம், மேசராசி என்று நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள். அந்த மாதிரி வைத்து தான் இந்த பதிவுகள் நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம். ஆனால் ஏன் அப்படி கொண்டு போகிறாங்க விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேச லக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட தசா புத்தி உங்களுக்கு நடக்குமானால், லக்கண பாவக ரீதியாக, அதாவது நீங்கள் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேச ராசி இருக்கிறீங்க, இல்லை ரிஷபராசி இருக்கிறீங்க, இல்லை மிதன ராசி இருக்கிற, இந்த மாதிரி எத்தனை லக்கணமாக, அதாவது மேச லக்கணமாக, ரிஷப லக்கணமாக, மிதன லக்கணமாக, கடக லக்கணமாக, சிம்ம லக்கணமாக, இப்படி எந்த லக்கணம் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசா புத்தி நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அந்த பலன் நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது நட்சத்திர சாரத்தின் அடிப்படையாக கொண்டது தான் இந்த பதிவாகும். ஓகேங்களா? அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனனகால ஜாதகத்தில் நம்ம பலனை பார்க்குறோம். அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்து பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம். அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா, அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போது பாவக ரீதியாக கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது
என்றென்றும் இது அழியாத பதிவாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஓகேங்களா? அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதிவுகள் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது 100% உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும். ஓகேங்களா? மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஜனனகால ஜாதகத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, எந்தெந்த இது அமைப்பில் எந்தெந்த வகையில் இருக்குது, எந்தெந்த அமைப்பில் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம். ஆனால் இது என்னதான் நம்ம அந்த அமைப்புகளை பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா, எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு, அதாவது ஒரு 50% உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த பலன் 100% சிறப்பாக இருக்குன்னு என்று நம்பி வாங்க பதிவுக்குள்ளே போவோம். துலா லக்னம் துளாராசி நேர்களே, உங்களுக்கு ராகு திசையில் புதன் புத்தியா என்ற பதிவிலிருந்து பதிவானது லக்னத்தில் எண்ணி வர 1ஆம் பாகமான 1ஆம் ராசியான துலாம் ராசியில் பதிவாகும். ஓகேங்களா? இந்த துளாராசி நட்சத்திரம் இருக்குது. நட்சத்திர வாயிலாக உங்களுடைய தசாபுத்தி நாதர்கள் எப்படி பயணிச்சு எப்படி பலன் அளிக்கும் பதிவாகும். ஓகேங்களா? இதை நாங்கள் எப்படி பார்த்து எப்படி பலன் நான் தெரிஞ்சுன்னு கேட்டிங்கனாக்கா, அதாவது பார்த்தீங்கன்னா உங்களோட ராசி, அதாவது ஜனனகால ஜாதகத்தை எடுத்து பார்க்கும்போது ராசி கட்ட நவசம் 2 கட்ட கொடுக்கப்பட்டிருப்பாங்க. 2 கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ராசி கட்ட நவசம் 2 கட்ட கொடுக்கப்பட்டிருக்கும். அது பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் ராசி எடுத்து பார்த்தா 12 கட்ட கொடுக்கப்பட்டிருப்பாங்க. 12 கட்டத்தில் பார்த்தீங்கன்னா லான் போட்டது உங்களோட முதல் பாவம். ஓகேங்களா? லக்கணம், அதுதான் லக்கணம் முதல் பாவம். ஓகேங்களா? அப்போ அது அந்த முதல் பாவத்தோட பதிவு தான் இந்த துலாம் ராசியோட பதிவு. ஓகேங்களா? ரைட்டு. நட்சத்திர சாரத்தை நாங்கள் எப்படி தெரிஞ்சுக்கினீங்க கேட்டிங்கனாக்கா, அதாவது பார்த்தீங்கன்னா ராசி எடுத்து முன் பேச்சு நவாசு பின் பேச்சில் பார்த்தீங்கன்னாக்கா நட்சத்திர சாரம் கொடுத்துருப்பாங்க. பார்த்து கிரகத்தை வரிசைப்படுத்திருப்பாங்க. சூரிய சந்திர செவ்வாய் புதன் வரிசைப்படுத்திருப்பாங்க. அதுக்கு நேரம் பார்த்தீங்கன்னா நட்சத்திர பெயர்களை வரிசைப்படுத்திருப்பாங்க. ஓகேங்களா? அப்போ அது அந்த மாதிரி வருஷப்படுத்த பார்த்தீங்கன்னாக்கா அது அந்த நட்சத்திர வாயிலாகத்தான் உங்களோட தசாபதி நாங்கள் பயணித்து உங்களுக்கு தசாபதி நடத்தி பலன் அடிக்கும் போது பதிவு. ஓகேங்களா? இந்த பாவத்தில் ஒன்றும் இல்லைங்க, பாவம் சும்மா தாங்க இருக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அடுத்தடுத்து எத்தனை பாவத்தில் இருக்கிறாங்கன்னு எண்ணி நம்ம வீடியோவை பார்த்து அத்தனை பாவத்துக்கு உண்டா வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் பலன் நீங்கள் கரெக்டாக நீங்கள் பார்த்து பலன் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ரைட். ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை கூட தசா பற்றி நீங்கள் கேட்டிங்கனாக்கா, உங்களுக்கு ராகு திசையில் உங்களுக்கு புதன் புத்தி. ஓகேங்களா? அப்போ புதன் புத்தி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அதாவது பார்த்தீங்கன்னா 9 கூடையவன் 12 கூடையனுடைய புத்தி. ஓகேங்களா? ரைட். ஓகே. இது எத்தனை ஆண்டுகளும் செயல்பட்டு இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா, ராகு திசையானது 18 ஆண்டுகள் செயல்பட்டு இருக்கும். ராகு திசையில் புதன் புத்தி பார்த்தீங்கன்னாக்கா 2 வருடமும் 6 மாதமும் 18 நாட்கள் வரை செயல்பட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? ரைட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா துலா லக்னம் துலா ராசிக்கு பதிவு பார்க்கணும் கேட்டால் அப்படி கிடையாது. துலா லக்னம் வந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு ராகு திசையில் புதன் புத்தி நடக்குமானால் லக்ன பாவம் இந்த பலன் நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலன் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றாம் ராசினா 1ஆம் பாகமான துலா ராசியில் என்ன நட்சத்திரமும் பார்த்தலாம். ஓகே, வாங்க பார்ப்போம். அப்போ என்ன நட்சத்திரம் இருக்குதாங்க, அங்கே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சித்திரை 3ஆம் மாதம் 4ஆம் மாதம் இருக்கும். ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சுவாதி 1 2 3 4 பாதம் இருக்குது. விசாகம் 1 2 3 3 பாதம் இருக்கும். ஓகேங்களா? ரைட். ஓகே. இப்போ சித்திரை சாரத்தில் உங்களுடைய புத்திநாதனாகி 9 கோடி 12 கோடி புதன் பாகம் இருந்து என்ன பலனையோ பார்ப்போம். அப்போ என்னென்ன சம்மந்தப்படுது இந்த பாவத்தில், அப்போ 1ஆம் பாவம் சம்மந்தப்படுறாங்க. ஓகேங்களா? அப்போ வந்து சித்திரை சாரம் இல்லைங்களா, 2 கோடி 7 கோடி சாரம் இல்லைங்களா, அப்போ 2 7 சம்மந்தப்பட்டு அப்போ 9 12 மேலே பயணிக்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ அதுக்கு என்ன பலன்னு பார்ப்போம். இந்த மாதிரி பாயிண்ட் பார்த்தீங்கன்னாக்கா, மனைவி மூலியமாக ஒரு ஆதாயத்தை நம்ம பெறுறதுங்க, கூட்டாளி மூலியமாக ஆதாயத்தை பெறுறது, கூட்டு தொழில் மூலியமாக ஆதாயத்தை பெறுறது. ஓகேங்களா? சமூகத்து மூலியமாக நல்ல ஒரு ஆதாயத்தை பெறுறது. ஓகேங்களா? சேர் மறுக்கட்டு சீட்டாட்டம் சூதாட்டம் இந்த மாதிரி ஒரு சர்க்குலேஷனில் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம வந்து சட்டத்து புறமான தொழில் செய்கிற அனைவரும் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அடைகிறது. அது படிக்கிறவங்க பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா உச்சக்கல்வி உயர்கல்வி இந்த மாதிரி படிக்கிற படிப்பு அனைத்தும் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்கள் நல்லா ஃபேவரட்டாக வருது. இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா தூரத்து பயணம், ஆன்மீக பயணம், வெளியூர் பயணம், அதுக்குண்டான விரைவு, அதுக்குண்டான பயணம், அதுக்குண்டான முயற்சி, இது அனைத்தும் இந்த காலகட்டம் அதிகப்படியாக நம்ம செயல்பாட்டில் இருக்கிறது. கம்ப்யூட்டர் தகவல் தொடர்பு. ஓகேங்களா? இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆன்லைன் பிஸ்னஸ்ஸு இதெல்லாம் இந்த காலகட்டங்களில் நல்ல முறை நடக்குமான்னு கேட்டால் இந்த காலகட்டங்களில் ஒரு நல்ல ஒரு பாயிண்ட்டை போட போகக்கூடிய வாய்ப்பினை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா சின்ன விபத்துகள் பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்பு இருக்குங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்மளுக்கு இப்போ பல்லு சம்மந்தப்பட்ட, எகிரி சம்மந்தப்பட்ட, வாய் சம்மந்தப்பட்ட, முடி சம்மந்தப்பட்ட இந்த பிரச்சனை நம்மளுக்கு வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கு, சின்ன விபத்துகள் வரக்கூடிய பாயிண்ட் ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அதை கூட கொஞ்சம் பார்த்து உசாராக சூதனம் வரப்போ நல்லதுங்க. ஓகேங்களா? சரி, எவ்வளோ சொல்லிட்டு போல அடுத்த சாரத்து போகலாங்க. அடுத்து பார்த்து சுவாதி சாரம் இல்லைங்களா? அப்போ சுவாதி சாரங்க பார்த்தீங்கன்னா இந்த தசா ராகு திசை இல்லைங்களா, ராகோட சாரம் தானே சுவாதி. அப்போ இந்த தசாநாதனோட சாரமே தான் இப்போ வந்து உங்கள் புத்திநாதன் பயணிக்கிறார். ஓகேங்களா? ரைட்டு. அப்போ இந்த என்ன சம்மந்தப்படுதுங்க, அப்போ 1ஆம் பாவம் சம்மந்தப்படுது, ராகு சம்மந்தப்படுறாரு, 9 12 பயணிக்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ இதுக்கு என்ன பண்ணலாம் நம்ம கேட்டோம்னாக்க இந்த காலகட்டங்களில் கட்டாயமாக நம்ம காலகட்டங்களில் தூரத்து பயணம், ஒன்றுக்கு மேற்பட்ட பயணம், நெடுதூர பயணம், ரயில் பயணம், இதெல்லாம் நம்ம செய்யக்கூடிய அமைப்பு நமக்கு வருமானு கேட்டாக்கா கட்டாயம் வரக்கூடிய அமைப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ஓகேங்களா? அப்போ இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது பார்த்தீங்கன்னா இன விட்டு இன பழக்க வழக்கம், இன விட்டு இன போக்குவரத்து இதெல்லாம் நடக்கிறதுக்கு உண்டான பாயிண்ட்டை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி காலகட்டங்களில் ஒரு பெண்
பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஆண்களும் சம்மந்தப்பட்ட பெண்களுக்கும் வந்து உஷாரா சூதனம் இருப்பது நல்லதுங்க. இந்த காலகட்டங்களில் ஒரு அயன சயனம் இதில் இந்த மாதிரி இன்பத்துக்கு நம்ம மனசு ஆசைப்படும் ஓகேங்களா. அதாவது இனம் விட்டு இனம் ஊர் விட்டு ஊர் போய் நம்ம வந்து அந்த சுகபோகத்தை நம்ம அனுபவிக்கிறது, பணம் கொடுத்து போகிறது வர்றது, இந்த மாதிரி சேர்க்கைகள் இந்த மாதிரி வருமானம் கேட்டால் கட்டாயம் வரக்கூடிய பாயிண்ட் வேறுபட்டு கொடுப்பாங்க. அதனால் பார்த்து கொஞ்சம் உஷாராக சூதனமாக இருப்பது கொஞ்சம் நல்லதுங்க. அது படிப்பு விஷயம், உயர்கல்வி, உச்சக்கல்வி இந்த மாதிரி படிப்பு விஷயம் பார்த்தீங்கன்னா காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா சிறப்பு அம்சம் கொடுத்தாலும் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் தொடர்பு, இந்த ஆன்லைனு இந்த மாதிரி தொடர்பு தூரத்து பயணம், பெரிய முதலீடு போட்ட கல்லூரி, பெரிய போட்ட தொழிலில் சாப்பிட்றது வேலை பார்க்குறது, இதெல்லாம் காலகட்டம் நல்லா நடக்கும்போது கண்டிப்பாக நடக்கக்கூடிய பாயிண்ட் பெருப்படுத்தி கொடுப்பாங்க. காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா இன்ப சுற்றுலா கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய பாயிண்ட் இருக்குங்க. தொழில் விஷயமாகவும் இருக்கும், இன்ப சுற்றுமாவும் இருக்கும், தனிப்பட்ட முறையாகவும் பொதுப்படையாகவும் அது சுற்றுலா கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய பாயிண்ட் வேறுபடுத்தி கொடுப்பாங்க. இன்னும் எவ்வளோ சொல்லிட்டு அடுத்தது போகலாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா விசாசாரம் இல்லைங்களா. விசாசாரம் பார்த்தீங்கன்னா குருவோட சாரம் 3 கோடி 6 கோடி சாரம் இல்லைங்களா. ரைட், ஓகே. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன சம்மந்தப்படுறதுக்கு ஒன்றா பாவம் சம்மந்தப்படுறாங்க, 3 6 சம்மந்தப்பட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா 9 12 பயணிக்கிறாங்க ஓகேங்களா. அப்போ இந்த மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு அதாவது பார்த்தீங்கன்னா தந்தையருக்கு பார்த்தீங்கன்னாக்கா அதாவது பார்த்தீங்கன்னா சின்ன செலவீனமும் சின்ன ஒரு பிரச்சனைகள் வரும். அந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நாம் நம்ம தந்தையாரும் சரி நாமளும் சரி இந்த காலகட்டங்களில் யாருக்கு போய் ஜாமீன் போகிறதோ யாருக்கு போய் முன்னே நிற்கிறதோ சாட்சி சொல்கிறதோ கொஞ்சம் இல்லாமல் இருக்கணுங்க. இந்த காலகட்டங்களில் இடம் விட்டு இடம் மாறுறது, தூரத்து பயணம், ஆன்மீக பயணம், புனித யாத்திரை இந்த மாதிரி போகக்கூடிய அமைப்பு இருக்குது. தர்ம காரியம் நம்ம பண்ணக்கூடிய அமைப்பு நம்மளுக்கு நிறைய ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஊர் விட்டு ஊர், வெளியூர், வெளிநாடு பயணம், வெளியூர் பயணம் இதெல்லாம் வரக்கூடிய அமைப்பு இருக்கும். ஊர் விட்டு ஊர் அது மூலியமாக பார்த்தீங்கன்னாக்கா அதுக்குன்னா செலவு, அது கூட பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வந்து சில பார்த்து ஆட்களை போட்டு வேலை பார்ப்பாங்க. அங்கே வெளியூர் வெளிநாடு அங்கேருந்து ஆட்களை இங்கேருந்து இறக்கி இங்கே வேலை செஞ்சு அது மூலியம் வருமானத்தை பார்ப்பாங்க ஓகேங்களா. அப்போ அந்த மாதிரி பாயிண்ட் இப்போ அதே மாதிரி கடன் கொடுத்து வாங்குறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தூரமாக அதாவது ஊர் டு ஊர் இந்த மாதிரி பயணித்து வசூல் பண்ணக்கூடிய அமைப்பு இதெல்லாம் நடக்கும்போது கண்டிப்பாக நடக்கக்கூடிய பாயிண்ட் இருக்குங்க. இடம் விட்டு இடம் மாறக்கூடிய அமைப்பு ஓகேங்களா. இந்த மாதிரி காலகட்டங்களில் அதாவது தாய் மாமன், வளர்ப்பு தாய் இந்த மாதிரி உறவுகளும் அந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா நம்ம உதவிகரம் ஃபேவரட் இருப்பாங்க, கண்டிப்பாக ஃபேவரட் இருக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அது அவங்களுக்கு உண்டான ஒரு விரைவு செலவு இருக்கும், அவங்களுக்கு லாபமும் இருக்கும், விரைவும் இருக்கும் ஓகேங்களா. ரைட், ஓகே. அப்போ இளைய சகோதர மூலியம் நல்ல ஒரு நன்மை இருக்குமான்னு கேட்டாக்கா நன்மை இருக்குதுங்க. அது மூலியமாக வந்து நல்ல ஒரு மாற்றம் இருக்குது ஓகேங்களா. அதாவது காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வாத்தியார் வேலையில் இருக்கிறவங்க ஓகேங்களா, ஒரு போதைக்கு தனிமையில் இருக்கிறவங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காலகட்டங்களில் அவங்க இடம் விட்டு இடம் ஊர் விட்டு ஊர் தூரத்து பயணம் போய் பயணித்து சிலர் சொல்லிக் கொடுக்குறதும் ஒரு வாத்தியார் வேலை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஓகேங்களா. ரைட், ஓகே. இன்னும் எவ்வளோ சொல்லிட்டு போகலாங்க. நீ பயணிச்சு பண்ணி சிறப்புன்னு வாழுவீங்க. என்னோட பதிவை நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன். நீங்கள் கேட்டது வெறும் கோச்சார பலன் தான். உங்க ஜனனகால ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது, எந்த கிரகம் எந்த பாவத்தை பார்க்குறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும். நீங்க துல்லியமான பலன் நீங்க பார்க்கணுனாக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குதுங்க. நீங்க வாட்ஸ்அப் நம்பர் மூலியமா என்னோட ஜாதகத்தை நீங்க அனுப்பி நீங்க என் மூலியமா துல்லியமான பலன் நீங்க அறிஞ்சிக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேரில் வந்து அணுகுறாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா நம்ம இருப்பிடம் பாத்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிறது ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க. சொந்தமா ஆலயம் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம். வீரசக்தி நாகம்மா திருக்கோயில்னு சொல்லி நடத்திட்டு மற்றும் கராத்தே மூலியமா சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை மூலியமா நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க. எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா துல்லியமாக பர்ஃபெக்டாக நம்மகிட்ட இருக்க எல்லாமே இருக்கும். எந்த ஒரு தோஷம், எந்த ஒரு காரியம், எந்த ஒரு பரிகாரம்னா நம்ம ஒரு கஸ்டமர் நம்ம கேட்டு தான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்யறாங்க. அந்த நம்பிக்கைகரமாக நம்மளோட பலன் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஸ்டமர் நம்மகிட்ட அணுகி நம்ம சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடைகிறது எங்களோட ஆசை. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ணசுவாமிங்க வாக்கு சித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி, அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க. பாத்தீங்கன்னா நேர்முகமா பாக்குறாங்க, ஆன்லைன் மூலமா பாக்குறாங்க. நீங்க யாரு என்னன்னு தெரியாது, உங்களோட ஃபுல் டீட்டெயில் அப்படியே சொல்லுவாருங்க ஓகேங்களா. உங்களோட டீட்டெயில் சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களை சோழி பிரசனை பார்த்து அருமையா சொல்லுவாருங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதில் பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வ அருள்வாக்குங்க அது ஓகேங்களா. அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலன் நீங்க அடையலாங்க. எந்த ஒரு காரியமா இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க. சொல்றது அப்படியே நடக்கும், சிறப்பா இருக்குங்க. சரி நேர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ். பாலு ஜெயவேல், MA அஸ்ட்ரோ. நன்றி, வணக்கம்.